ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாம் ப்ரொமோ பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லாம் வந்துருச்சா? 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க மக்களே. வினோத்தும் கமருதீனும். அரோரா கூட சேர்ந்தோன்னே அவர் எஸ்கேப் ஆயிடுவார் போல இருக்குது. பாரு கூட சேர்ந்தா தான் நாமினேஷனில் மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சேனல் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் அங்கே கேமும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து திவாகர் எலிமினேஷன். இதில் வந்து அரோரா தான் திவாகர் எலிமினேஷனுக்கு முக்கியமான காரணம். ஆனால் அவங்களே வந்துட்டு போயிட்டு நம்ம பாரு கிட்ட திவாகர் வெளில போனதுக்கு நீ தான் காரணம்னு விக்ரம் சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கூட இருக்கும்போது விக்ரம் கூட பார்வதி பற்றி பேசுகிறாங்க. விக்ரமும் பார்வதி பற்றி அரோரா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி லைவில் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், பார்வதி கூட 2-3 கான்வர்சேஷன் அரோரா பில்ட் பண்ணல. ஒன்று அந்த பேட் சைன் பற்றி அவங்க பேசிக்கினதில் நீங்கள் தனியாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று போச்சு. அது ஒன்று. அது இல்லாமல் விக்ரமை நம்பாதீங்க, விக்ரம் இப்படி இருக்காருன்னு விக்ரம் கூட இருந்து ஏற்றி விட்ட இவங்களே போய் பாரு கிட்ட பேசுகிறாங்க. இப்போது இது எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் விக்ரம்க்கு அரோரா பற்றி தெரியும் போதோ இல்லை அரோரா இந்த டபுள் கேமை ஆடுறாங்க அப்படின்னு பாரு சென்ஸ் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக. பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு தெரியாது. அப்போது அவங்க கேம் எப்படி இருக்கணும், இவங்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜியே பண்ண தெரியாதா, கேமே ஆட தெரியாதா, அப்படியே துஷார் போனோன்னே வெளியில் போயிடணும் நாங்கள் முக்கி அழுதாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ கூட வந்து காலையில் பாரு கிட்ட பேசினதுனா லைவில் அங்கங்கே போட்டுகிட்டே தான் இருக்காங்க கிளிப்பிங்ஸ் பேசிட்டு. இப்போ லைவில் வந்து அதே விக்ரம் கிட்ட வந்து சுபி கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் விக்ரம் பற்றி நீங்கள் போய் இங்கே பேசுகிறீங்கன்னா, இப்போது அரோராவால் விக்ரம்க்கு எப்போ ஆப்பு அப்படிங்கிறத தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே சமயத்தில் பாரு கேம் வந்து அரோரா கிட்ட டைரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே டைரெக்டாக அவங்க கேம் பாரு கிட்ட பாரு வந்து அரோரா கிட்ட டைரெக்ட் கேம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இன்டைரக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் மூவாக இருக்கணும் பாருவோடுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது அரோராவால் விக்ரம் தான் அடி வாங்க போகிறாரு. அவர் பார்க்கணும். பக்கத்துலேயே எந்த பாய்சனஸ் பார்வை வந்து அரோரா கிட்ட வந்து பாய்சனஸ் பாருன்னாரோ, இப்போ அப்படி ஒரு பெரிய பாய்சனை வந்து விக்ரமே பக்கத்தில் தானாகவே வச்சுருக்காரு. பார்க்கணும் அது எப்போ அவருக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீ நாமினேஷன் ப்ராசஸே பிக் பாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காரு. இப்போ தான் அது போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் நாமினேஷன் பார்த்துருப்போம், க்ளோஸ் நாமினேஷன் பார்த்துருக்கோம், ஈட்டிங் நாமினேஷன் பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஸோ பிளாஸ்மாவில் வந்து எல்லோரும் உட்காந்தப்பறம் தான் ஒன்று ஓப்பனோ க்ளோஸ்டோ நடக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து கிச்சன் ஏரியாவில் சாப்பிட்ற எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே ஃப்ரீஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. என்னப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் வரப்போகிறாங்களா, இப்போ ஃபேமிலி ரவுண்டா அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இல்லை வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டு வாங்க அப்படின்னா, சரி சாப்பிட்டுட்டு வைப்பார் போல் நாமினேஷன் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவர் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் 4 நாளில் ஒருத்தராக கூப்பிட்றேன், நீங்கள் வந்து அப்படியே வந்து நாமினேஷன் அந்த 2 பேரை சொல்லுங்கள் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ லிவிங் ஏரியாவில் ஓப்பனாக எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பிக் பாஸ் யார் பேரை சொல்கிறாரோ அவங்க வந்து அங்கே வந்துட்டு 2 பேரும் சொல்லணும். ஓப்பன் நாமினேஷன் பட் வித் ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமும் தெரியும். அந்த சாப்பிடும்போது தான் அந்த வீட்டில் சண்டையும் வரும், சமாதானமும் ஆகும், இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்லாங்கிறதா இருக்கும். அப்போ எடுத்து வந்து நாமினேஷன் ப்ராசஸை உள்ளே விட்டு யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுங்கடா, இல்லை சாப்பிடும்போது யோசிக்கிறீங்களா யோசிச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்களான்றதை நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு கண்டென்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பண்ணது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இப்போ சாப்பாடு மேலே ஃபோக்கஸ் போகுமா, இல்லை மண்டைக்குள்ளே நாமினேஷன் ப்ராசஸ் ஓடுமாங்கிறது அவங்களோட புரிதலை பொறுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஜே தான். எஃப்ஜே வந்து அமித்தும் சுபியும் சொல்லியிருக்காரு. நான் வியனா சொல்வேன். இப்போ பார்த்தீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க, வியனா எஃப்ஜே பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி. வியனாவும் எஃப்ஜேவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களே. அப்பப்போ விக்ரம் வேறு ஒரு லுக் விட்டு போகிறாரு. ஆக்சுவலி இந்த ஐடியாவை கொடுத்ததே விக்ரம் தான் ஒரு வாட்டி. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல லைவில். ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நீயும் எஃப்ஜேவை ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அண்ணனா வந்து நல்ல ஐடியா கொடுத்தாரு விக்ரம்க்கு. இப்போ அது லவ் ட்ராக் ஓடுதா இல்லைனா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் ஓடுதான்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எஃப்ஜேவும் வியானாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயோட தலை ரூமில் தான் வியானா ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து எஃப்ஜேயோட ஃபோக்கஸ் இப்போ சுபிக்ஷா பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நாமினேஷன் ப்ராசஸில் வினோத்தும் கமருதீனும் எஸ்கேப் ஆனதில் எனக்கு சரி ஓகே, கமர் கூட விட்டுருங்க, அவர் ஒரு காமெடி பீஸு டம்மி பீஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவருக்கு கேமே புரியாது. அந்த நாமினேஷன் ப்ராசஸில் கூட இப்போ வந்து பேசி வச்சு தான் நாமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு. அதை நான் சரின்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் வந்து கனி பேசியிருப்பாங்க, ரம்யா பேசியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பேசியிருக்காங்கன்னா அப்போ அந்த கும்பலை அடிக்கணும்னா வேறு வழி இல்லைன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாரு போய் சாண்ட்ரா பிரஜன் குரூப்பில் சேரலை. ஃபஸ்ட்டே பாரு அடித்தது சாண்ட்ரா பிரஜன் தான் உள்ளே வரும்போதே. இவங்க தான் இப்போ வந்து பாரு கூட போய் அந்த ஃபஸ்ட் டே நாமினேஷனில் ஜாயின்ட் பண்ணி அந்த கண்ணில் அடிப்பட்ட போது பண்ணதுலேருந்து இப்போ நாமினேஷன் ப்ராசஸ்க்கு 5 நிமிஷம் முன்னாடி யார் என்ன பண்ணலான்னு சாண்ட்ரா போய் தான் பாரு கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி கமருதீன் கிட்ட வந்து பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறதும் வந்து சாண்ட்ரா டேரெக்டாக கமருதீன் கிட்ட பேசுறதில்ல, பிரஜனும் கமருதீன் கிட்ட பேசுறது இல்லை. அப்போது கமருதீன் கிட்ட வந்து இங்கே ஓட் போட சொல்லு, அங்கே ஓட் போட சொல்லுன்னு நடுவில் பாரு வச்சு தான் இந்த விளையாட்டு விளையாடுறாங்க. இது என்னைக்கு
பாருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தெரியல. அவங்களுக்கு கமருதீன் ஹெல்ப் வேணும்னா அவங்களா டைரெக்ட்டா போகணும். இல்ல இவங்க பேசும்போதே கமருதீனையும் வச்சு பேசணும். பட் ஆனா எப்படியுமே பாருக்கும் கமருதீனுக்கும் அந்த அரோரா விஷயங்கள் நடுவுல ஏதோ ஒரு அந்த பொசசிவ்னஸ், ட்ரையாங்கிள் லவ் சம்திங் போகும்போது, இவங்க இந்த நாமினேஷனுக்காக கமருதீன் கிட்ட போய் பேசுறதும், இல்ல கமருதீன ஒத்துக்கிட்டு இத பண்றதும், அப்புறம் அதே பாருவ பத்தி அரோரா கிட்ட போய் பேசுறதும், ஸோ பாருவ வச்சு இவங்க எல்லாம் ஒண்ணு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது புரியாத அளவுக்கு பாரு முட்டாள்லாம் கிடையாது. ஆனா, அவங்க கோ வித் த ஃப்ளோன்னு எந்த அளவுக்கு அந்த கேம சரி ஓகே இவ்வளோ நாள் அந்த குரூப்பிசம், கனி குரூப்பிசம் நம்மள அடிச்சுக்கிட்டே இருந்தது. நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல. இப்போ வர்ற சப்போர்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேம் சேஞ்ச் ஆகும்போது, இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கேம நம்ப எப்படி நம்ம கொண்டு போணுமோ அப்படி கொண்டு போலான்ற மைண்ட் செட்ல பாரு பண்றாங்களான்னு தெரியல. பட் ஆனா என்னைக்கு இருந்தாலும் இது பேக் ஃபயர் ஆகும். ஆனா எப்படி பேக் ஃபயர் ஆகும்னா, டீம் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் பேக் ஃபயர் ஆகாது. அதாவது பாரு, சாண்ட்ரா பிரசன்ட் ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் இது பேக் ஃபயர் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் பாரு சாண்ட்ரா அகைன்ஸ்டா திரும்புனாலோ, இல்லனா வந்து பிரஜன் பாருக்கு அகைன்ஸ்டா திரும்புனாலோ, ஒரு கிளாஷ் வந்தாலோ, அப்போ பாரு அடி அடின்னு அடிப்பாங்க. அப்பயும் பிரஜன் சாண்ட்ராவ அடிக்க மாட்டாங்க. பாருவ தான் அடிப்பாங்க. இது எப்போ எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நிறைய சோஷியல் மீடியால வந்து இவங்க மட்டும் நாமினேஷன் பேசி வச்சுட்டு பண்றாங்களே, இது கரெக்ட்டா அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட் கிடையாது. தப்பு தான். ஆனா இவங்க ஓப்பனா பேசுறதுல நம்மளுக்கு ஒன்னார்ல காட்டுறாங்கல்ல, அப்ப நம்மளுக்கு சேனல் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி குரூப்பிசம்ல நடந்ததே. ஆனா அப்பயும் நடக்க தான் செஞ்சது. அப்ப சேனல் அதுக்கு நம்மளுக்கு ஒன்னார்ல காட்டல. அது எல்லாம் நைட்ல நடந்தது. மைக்கு கழட்டி வச்சுட்டு கனி, ஆதிரை, ரம்யா, எஃப்ஜே, சபரி எல்லாருமே வந்து பிளான் பண்ணி தான் பெஸ்ட்டு, ஒர்ஸ்ட்டு நாமினேஷன் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதனால தான் பார்ஷியலாக ஒரே பக்கம் ஓட்டு போகும். அவங்களும் இதை பண்ணாங்க. ஆனால் நைட்டில் பண்ணாங்க. நைட்டில் பேசினது எதுவும் டெலிகாஸ்ட் ஆகலை. இவங்க பேசுகிறத ஆப்வியஸாக பிக் பாஸ் டீம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்றதை நம்ம கேம் போக போக தான் நம்மளுக்கு புரியும். ப்ளஸ் நான் அகைன் சொன்ன மாதிரி சாண்ட்ரா மேலே ஷோவை கொண்டு போனோங்கிறதுலையோ, திவ்யா மேலே ஷோவை கொண்டு போனோன்றதுல சேனல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அப்போ அதுக்கு நடுவில் பார்வை வச்சு தான் இந்த விளையாட்டு போகுதுன்னா, இப்போ கூட நாமினேஷனில் என்ன ரீசன் சொல்கிறது, யாரை எப்படி சொல்கிறதுன்ற ஐடியாவை பாரு தான் சாண்ட்ராக்கு சொல்கிறாங்க. சாண்ட்ரா தான் பாரு கிட்ட கேட்குறாங்க. அப்போது இவங்க ஹெல்ப் இல்லாமல் பாருவால் நாமினேஷன் பண்ண முடியும். அந்த ஐடியாவை கொடுக்கறதும் பாரு தான், கேட்கறது வந்து சாண்ட்ரா. ஸோ அப்போ சாண்ட்ரா சொல்கிறத பிரஜன் செய்கிறாரு, சாண்ட்ரா சொல்கிறத திவ்யா செய்கிறாங்க. அப்போ வந்து கமருதீன் உள்ளே வராரு. அதே மாதிரி திவ்யா வந்து ஓப்பன் நாமினேஷன் வரும்போது மேபி இவங்க சொல்கிறத கேட்குறாங்க. க்ளோஸ் நாமினேஷன் வரும்போது அவங்க வேறு ஆங்கிளில் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த திவ்யாக்குள்ளேயும் ஒரு விஷயங்கள் இருக்குது. அது என்னைக்கு உடையும் அப்படின்னும் போது இந்த அன்பு கேங் வெஸ் பிரஜன் குரூப் அப்படின்னு வரும்போது 2 பேருக்குமே சென்டர் பாயிண்ட் பாரு தான் ஸ்ட்ராங் பிளேயர்னும் போது அந்த கேம் பிளேவை இப்போ கமருதீன் கூட பாருங்களேன், அரோரா கிட்ட பழகுறாரு. ஆனால் பாரு பற்றி அரோரா கிட்டேயே பேசுகிறாரு. ஆனால் திருப்பி பாரு கிட்ட வந்து அவரே வந்து பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கான கேம்க்கு அந்த புரிதலுக்கு பாரு தேவைப்படுறா. நாமினேஷன் ப்ராசஸ்க்கோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ டாஸ்க்குக்கோ அப்படின்னும் போது அப்போ அந்த வீட்டில் கேமை புரிஞ்ச ஒரே ஆள் அவன் மட்டும்தான்டா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு வருது. சரி பார்ப்போம் இந்த வாரம் நாமினேஷனில் யார் வெளில போவாங்க அப்படின்னு. ஆனால் சேனல் திருப்பி ரம்யாவை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கான்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கைஸ். தேங்க்யூ.